5 வயதுலயே அவங்க அப்பாவுக்கு அப்ப வந்து தெரிஞ்சிருது. அப்ப வந்து தெய்வ குழந்தையா வந்து தெய்வ குழந்தை வந்து உணரப்பட்ட இப்படி போய் வரும்போது எங்களுக்கு ஏதாவது நாகம் ஒரு பொருள் கொடுக்கணும்னு கேட்கிற சாமி கோமணத்தை நிறைய நாள் வந்து சிந்தனையில ஓடிய கருத்து. நீங்க கேட்ட கருத்து வந்து நிறைய நாள் மதுரையை சுத்தி இது எப்பயுமே தண்ணி ஓடிட்டே இருக்கு. இந்த ஓட மேகால் உடைந்து குளிக்க முங்கினவர் தான் எந்திரிக்கல பாத்துட்டு இருக்கா மக்கள். எங்க போய் உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன். போ சோம்பான்னு சொன்னாதான் முத்துராமலிங்க தேவர் போவார். இல்லாட்டா அது வரைக்கும் இருப்பார். அரசு உயர் பதவியில் அமருவேன் சொன்ன மாதிரி பிறக்கிறது. ராமலிங்கன் பேர் வச்சுறாங்க. போன வீடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாட்ட இங்க கூட்டு வந்தா இந்த இடத்துல சம்திங் ஏதோ இருக்கு. நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வருது. உள்ள வந்து வணக்கம் மக்களே, ராம்கி ஏஆர் சேனலுக்காக நான் ராம்கி ஏஆர். இன்னைக்கு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் முத்தனேந்தலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கட்டிக்குளம் கிராமத்துக்கு வந்து வந்திருக்கோம். இந்த கட்டிக்குளம் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல சித்தர்களும் வந்து இந்த ராமேஸ்வர யாத்திரையின் போது இந்த இடத்துல வந்து இருந்து சென்ற வந்து இடமாகவும், கட்டிக்குளம் சூட்டுக்கள் மாயாண்டி சுவாமிகள் வந்து அவதரித்த புண்ணிய இடமாகவும், கட்டிக்குளம் சூட்டுக்கள் மாயாண்டி சுவாமிகளோட முதல்ல வந்து ஜீவ ஒடுக்கமான அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். கட்டிக்குளம் சூட்டுக்கள் மாயாண்டி சுவாமிகளோட இந்த திருத்தலத்துல வந்து திருப்பணி புரிஞ்சுட்டு வர ஐயா சேகர் மற்றும் கிராமத்தாரங்க வந்து நம்ம கிட்ட வந்து இருக்காங்க. ஐயா கிட்ட வந்து கட்டிக்குளம் சூட்டுக்கள் மாயாண்டி சுவாமிகளோட வரலாற்றையும் அவங்க செய்த சித்துக்கள் அவங்களோட முழுமையை கேட்டு வந்து இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க மக்கள், வீடியோக்குள்ள வந்து போலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் முத்தனேந்தலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கட்டிக்குளம் நாடு இருக்கிறது. இது சித்தர்கள் பூமி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்போ எங்களுக்கு விவரம் தெரிய 7 சித்தர்கள் இங்கே வாழ்ந்தவங்க. யாருங்க? கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள், சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள், சூட்டுக்கோள் மகா சித்தர் மாயாண்டி சுவாமிகள், பொன்னின் அம்மையார், சிலம்பு சாமிகள் என்ற முத்துராமலிங்க சுவாமிகள், சிந்துவட்டி அம்மாள், விஜயலட்சுமி என்ற பிராமணித்தி அம்மாள், இவங்க எல்லாம் அனைவரும் இங்கே வாழ்ந்தவர்கள். இங்கு மகா சித்தர் மாயாண்டி சுவாமிகள், பொன்னின் அம்மையார், சிலம்புச்சாமி என்ற முத்துராமலிங்க சுவாமிகள், விஜயலட்சுமி என்ற பிராமணித்தியம் 4 பேருக்கும் இங்கு சமாதி. இது சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமி. எங்களுக்கு சித்தர்கள் தான் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக தலம் தான். எந்த கிராமங்களும் நீங்க ஓடி சென்று வந்தாலும் எங்க ஊர் அமைப்பு எங்க இருக்கு. இது வந்து விநாயகரை எடுத்து பாலாலய மன்றம், சங்கடகதை சரஸ்வதி வேற, சாமியினுடைய அவதரித்த நட்சத்திரம் பூராடம் வேற. இந்த நிகழ்வு அன்னைக்கு வந்திருக்கேன். முத்தனேந்தல்ன்ற ஊரோட பேர் காரணம் வந்து சுற்றுச்சூழல் போல நீர்நிலைகள் நிறைந்திருக்கனால ஏந்தல் தான் நீர்நிலைகள் நிறைந்த இடம். அதனால அந்த கருப்பனேந்தல் பேர் வச்சு சரி என்றால் உயிர். அதனால இங்க வந்து பயணிக்கிறாங்க. இங்க இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்படி நாடு சுத்தி கடைசி வந்து முதல் ஜீவ ஒடுக்கம் இங்கதான். இந்த சின்ன வயதுல இருந்து சித்துக்கள் வந்து நிறைய வந்து பண்ணிருக்கதா வந்து கேள்விப்படுறேன். அதை பத்தி சொல்லுங்க. சின்ன வயசுல அறிவை அறிந்தவன் 1000ல் ஒருவன், அறிவை உள்ளறிந்தவன் 1,00,000ல் ஒருவன், குருவை அறிந்தவன் கோடியில் ஒருவன், கருவில் அமைந்தவனை காண்பதறிது. மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் கருவில் உருவாகி திருவாகி வெளியே வந்துடுவாங்க. கருவிலேயே படைக்கப்பட்டுருவாங்க. அவர் வெளியே வந்து சாமி வந்து பயணிக்கும் போது 3 வயதிலே அவர்களுக்கு வந்து ஞானம் கிட்டிருக்கு. அது எந்த மூலம் மக்களுக்கு அது உணர்த்தவும் படுது. பிறந்து பயணிக்கிறாங்க. சுற்று கிராம மக்களுக்கு அதை தன்னுடைய 3 to 5 வயசுல அவர்களுடைய சாமி வந்து பூசை வைக்கிற தொழில் கொண்டவங்க. பக்கத்துல திருவேட்டையனான் இருக்கு சாமி வீட்டு பக்கம். அந்த வந்து பூசை வைக்கிறது அவங்க அப்பா பூசை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெகுலர் காலையில நெய்வேத்தியை வச்சு பூசை முடிச்சுட்டு மாலையில டெய்லி விளக்கு போடுற பணி அது. அப்ப தம்பி பையனை கூட்டிட்டு இதை போய் வச்சுட்டு சாமி வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. சாமியினுடைய அப்பா குப்பமுத்து வேலை. அப்ப இவர் மணி ஆட்டிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் உள்ள வந்துட்டு இருக்கும்போது சாமி குழந்தைய விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அது நல்லாம்ப அவர் தலையில நின்று ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயா மேல நின்று மகாசிதர் மாயாண்டி சாமி மேல சர்ப்பம் நின்று ஆடிட்டு இருக்கும்போது இவர் கையங்கால ஓடிடுது அவங்க அப்பாவுக்கு. ஐயோ நாராஜா, அப்பா கடவுளே சாத்தனாரே திருவேட்டையனான்னு சொல்லி சாமியை புலம்புறாங்க. இவர் கண்ணை மூடிட்டு சாமி திறக்கிற சர்ப்பம் விலகி போயிடுது. அப்போ ஓடி வந்து சொல்றாரு, அப்பா கவலைப்படாதீங்களாம், எங்களுக்கு சர்வசான்னு சொல்லி அப்பயே அவர் 5 வயதுலயே அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருது. அப்ப வந்து தெய்வ குழந்தை வந்து உணரப்பட்டாங்க. அது போக அப்புறம் வந்து ஒரு 7 வயசு இருக்கும்போது பட்டமாண்டு இந்த கட்டிக்குளத்துக்கும் கருப்பனேந்தல் இடையில பட்டமான் கிராமம். பட்டமான்றது என்னங்க? அது முன்னோர்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு இல்லை. சிலைமான்ல இருந்து ராமர் எய்த மான் இங்க வந்து விழுந்ததாகவும்
இறந்தாம இருந்தா பட்டமான் அப்படின்ற மாதிரி பேர் உண்ட மாதிரி சொல்லுவாங்க. இல்ல ஐயா அவங்க வந்து பிறந்த இடம் வந்து பட்டமான். பட்டமான் சாமி பிறந்த இடம் பட்டமான். பட்டமான் அதுலயும் ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த பட்டமான் வந்து அப்பா அப்புறம் சாமியினுடைய பேரை மையங்களா வீடு கட்ட போறாங்க. பிறந்த இடத்த 2-3 தடவை தீ பிடிச்சிருது. அதெல்லாம் அந்த வீட்டை விட்டு அப்புறம் இப்ப அந்த இடத்துல தான் கோயில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பக்கத்துல இருந்தா அந்த திருவேட்டையனார் கோயில் பக்கத்துல தன்னுடைய வீட்டை அமைச்சுக்கிறாங்க. அப்புறம் இப்ப வந்து சாமி பிறந்த இடத்துல வந்து பிற அவதார விழா நடத்தி அங்க நடந்து அன்னதானங்கள் எல்லாம் அன்னதானம் பௌர்ணமி பவன் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அங்கே பெரிய கோயிலை கட்டி டெய்லி காலையில் நைவேத்தியம் அணையா விளக்கு நடந்து. பக்கத்து ஊர்ல வந்து ஒரு சாமி வந்து போயிட்டு இருக்காங்க. மழை பெய்யுது திருப்பாச்சேத்தி பக்கம். போகும்போது மழை வந்தோடனே வீட்டை திறக்கிற ஒரு வீட்டுல போய் அண்டி உட்காடுறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கவங்க வந்து ஒரு போர்வை எடுத்து கொடுத்தோடனே திண்ணையில படுத்துறாங்க. படுத்தோடனே திறந்து ஏதோ சுமல் வரும் வந்து திருப்பி பாக்குறாங்க. சாமி வந்து மோசன் போயிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க. இவ பார்த்துட்டு இன்னும் சாமிக்கு போர்வை கொடுத்தமே மோசன் போயிருச்சுன்னு சொல்லிட்டு கதை அடைச்சிட்டு திருப்பி போயிடுறாங்க. சாமி எந்திரிச்சு போயிடாரு போரியை மடிச்சு வச்சுட்டு. திருப்பி வந்து பார்த்தா சந்தனமா இருக்க முடியும். அப்புறம் அவங்க அம்மா தொட்டு கும்பிட்டு அந்த போரியை மடிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் மதுரையில அருணாச்சல செட்டியார் இருக்காரு மார்க்கெட்டுக்கு, பெரிய காய்கறி மார்க்கெட்டுக்கிட்ட. அப்ப சாமி அடிக்கடி அந்த வீட்டு போய் ஊஞ்சல் ஆடுவாங்க. இன்றையும் அந்த ஊஞ்சல் வந்து அவங்க அப்புறப்படுத்தாம வச்சிருக்காங்க, நினைவு சின்னமா வச்சிருக்காங்க. நமக்கு அது ஒரு பாக்கியம் கிடைச்சது. உள்ள போனோடனே சாமி இப்படி போய் அடிக்கடி போய் வரும்போது எங்களுக்கு ஏதாவது நாகம் ஒரு பொருள் கொடுக்கணும்னு கேட்குறா. சாமி கோமணத்தை உறிஞ்சு கொடுத்துறாரு. அதுபோல் இன்னொரு கோமணம் ஆனால் அவர்கிட்ட இருக்கு. அதோட அது வெள்ளி சருகை ஆடி பூசை அறைகள் இன்றையும் வச்சிருக்காங்க. பக்தியா கும்பிட்டு வராங்க. இருளப்ப கோனாருக்கும் ஐயா அவங்க வந்து இங்க வந்து இந்த இடத்துல வந்து தவம் பண்ண காரணம் வந்து என்னங்க? அது நிறைய கோனாருக்கும் ஐயாவுக்கு நிறைய நாள் வந்து சிந்தனையில ஓடிய கருத்து. நீங்க கேட்ட கருத்து வந்து நிறைய நாள் மதுரையை சுத்தி பெரிய பெரிய கோவில்கள் இருக்கு. எவ்வளவு கோவில் இருக்கு. திருப்பரங்குன்றம் இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அழகர் கோயில் மலை இருக்கு, ஜீவாலயங்கள் ஏகப்பட்ட இருக்கு. அவருக்கு அங்கே பண்ணிருக்கலாம். இந்த மடத்துக்கு இருந்தா ஏதோ ஞான பீடமா இந்த இடத்த திங்க் பண்றாரு சாமி. காரணம் இல்லாம இந்த இடத்த செலக்ட் பண்ணல அவர். எங்களுடைய கவனம்னா ராமலிங்க சாமி இங்க ஃபர்ஸ்ட் அமர்ந்து, 2வது மாயாண்டி சாமி வராங்க. ராமலிங்க சாமி இங்க இருந்த இடம் சாமியே சொல்லியிருக்காங்க. இருளப்ப கோனாருக்காக ஆயில் விருத்தி பண்ண வந்து உட்காரும் போது சொல்லிடுறாரு, என்னுடைய ஆதி குருநாதர் ராமலிங்க சுவாமிகள் அமர்ந்த இடம் நோக்கி இருளப்பனுக்காக அமர்கிறேன்னு தான் சாமி ஞாபகத்தெல்லாம் தவறுக்காக உட்கார்றாங்க. அவங்களுக்கு என்ன அப்படி பிரச்சனைங்க? இருளப்ப கோனாருக்கு வந்து என்ன பிரச்சனைனால ஐயா அவங்க இங்க வந்து அவர் மதுரை வடக்கு மாசி இதுல வந்து முதலாளி பட்டம் உள்ளவர். அப்போதைக்கு வசதி வாய்ப்போடு இருந்தவர். சில சாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் 26 வயதுல வந்து ஜீவனை போயிடும், உயிர் போயிரு அப்படின்ற மாதிரி, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சின மாதிரி சாதகாரன்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவ பரிதவித்து இருக்கும்போது அங்கே ஒரு சாமி வராரு. கண்கலங்கி எல்லாரும் குடும்பமே உட்கார்ந்து இருக்கும் போது இன்னைக்கு கோரிப்பாளையத்துக்கு கட்டிக்குளம் மாயாண்டி சாமி வராரு. வாங்கப்பா போய் பார்த்துட்டோம்னா அவர் தான் கூட்டிட்டு வர்றாரு. ஒரு சாமி கூட்டிட்டு வர்றாரு. கோரிப்பாளையம் மடத்துக்கு தான் கூப்பிட்டு வர்றாரு. இப்போ கூட்டத்துல இருந்து சாமி வந்து ஆசீர்வாதம் வாங்கி பேசிட்டு இருக்கும் போது சாமி வந்து அழைக்கிறாங்க, இருளப்ப கோனார் இங்க வாண்டு. இவர் கண் கலங்கி அப்படியே வடியுது தண்ணீர். நம்மளால சாமி கூப்பிட்டாலே அப்படின்றதோட வந்தோடனே கையை பிடிச்சிட்டு, என்ன இருளப்பா ஆயில் விருத்தி பண்ணணுமா, உயிரை நீட்டிக்கணுமா, ஆயில நீக்கிட்டு உன் குடும்பம் தலைக்கணுமா, என்னோட வர முடியுமா அப்படின்னா வர்றேன் சாமின்னு சொல்லிட்டு சாமி கூப்பிட்டு கேட்கறதுக்கு முன்னுக்கே ஐயா அவங்க சொல்லிடுறாரு. அப்ப கூட்டிட்டு இங்க மடத்துக்கு வர்றாரு. மடத்துல வந்து 48 நாள் அன்ன ஆகாரம்லாம் பயணிக்கிறாண்டு. இவர் இருளப்ப கோனாரு துளசி தண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்ப 48வது நாள் 8க்கு 8 இந்த குழி வெட்டி சாமியை படுக்க போட்டு மண் போட்டு மூடி குருபூசை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லா பூசை எல்லாம் படிச்சுட்டு இருந்தாரு. அப்படி உட்காரும் போது குக்குடாசனத்துல வந்து குக்குடாசனத்துல உட்கார்றாங்க. எந்த சித்தர்களுமே வந்து குக்குடாசனம் கிடையாது, ஐயப்பன் ஆசனம். அது குக்குடாசனம் போது 9 துவாரங்களும் அடைக்கப்படும். நீண்ட நெடும் தவத்துக்கு அது உதவி புரியும் குக்குடாசனம் வந்து பயணிக்கும். அப்போ அவர் இருக்கும்போது இருளப்ப கோனார் இன்னொரு நிகழ்வு சாமியை கூட்டும் போது, நீ அந்த சாதகாரன் சொன்ன காசி ராமேஸ்வரம் நீங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு ஆயில் விருத்தி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதோட தான் சாமி இங்க மடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. சாமியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து 48வது நாள் வந்து ஒரு 24 ஹவர்ஸுக்கு பின்னாடி சாமி உள்ள ஜீவ ஒடுக்கமானவ வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து இருளப்ப கோனாருக்கு உள்ளங்கையில தன்னுடைய காசி ராமேஸ்வரத்தை காமிக்கிறார். உன்னைய காசி போச்சோன்னாலப்பா, ராமேஸ்வரம் போச்சோன்னால, இந்த காசி விஸ்வநாதரையும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகளும் பார்த்துக்கிட்ட போது இருளப்ப கோனார் வந்து சாமியுடைய காலை இருக கட்டி பிடிச்சி கண்ணீர் மல்கிறார்.
நீ போப்பா உன் ஆயுள் விருத்தி பண்ணியாச்சு உன் குடும்பம் தலைக்கும் போய் வாண்ணா எங்கே போறோம்னு சாமியோடைய பயணிக்கிறார். இதுதான் இருவருக்குள்ள தொடர்பு ஏற்பட்டது. அதுல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா பக்கனாருடைய சாமி போனா திருக்குடல் மலை மதுரை போனா சாமி இருவருமே பயணிக்கிறாங்க. அந்த ஆயுள் விருத்தி பண்ணதுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனை குடும்பம் தலை இன்னைக்கு வரைக்கும் அடுத்தடுத்து 4-5 தலைமுறையா இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றும் பிரச்சனை எதையுமே இடம் நல்லா இருக்காங்க, நிறைவா இருக்காங்க. இங்க இருந்து அந்த ஞான வீடம் தான் பக்தி நிறைந்த இடம், அருள் கொடாட்சியம் உள்ள இடம் தான் அந்த கருப்பனேந்தல் இடம். இன்னும் வந்து ஜாதகங்கள்ல வந்து இந்த ஆயுள் வந்து குறைவா வந்து உள்ளவங்க இந்த இடத்துக்கு வந்து வந்தா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆசனம் பண்ணாலோ இல்ல வந்து ஐயா வந்து வணங்கிட்டு போனாலோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இருக்குது? இல்ல இப்ப எங்க காலங்களே விவரம் தெரிய ஒரு 100 பேருக்கு மேல ஆயுள் விருத்தி யாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. போயிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து. அது எப்போ அமாவாசை இந்த மாதிரி அது வந்து அவருடைய வேதியர்களை பார்த்து வேள்வி யாகம் பண்றவங்களை பார்த்து அவங்க நாள் குறிச்சு இந்த டயத்துல பணம் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து சிறப்பா வந்து சிறப்பா பண்ணி என் சிந்தனை நீ ஏடையில ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களை சுத்தி எத்தனையோ மடங்கள் இருக்கு, மடாலயம் கோயில், பெரும்பெருங்கோயில், நன்மதுராய் கோயில் இருக்கு, திருக்குடல் பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு. எல்லா இடத்தையும் இங்க கூட்டு வந்தாங்க. இந்த இடத்துல சம்திங் ஏதோ இருக்கு. நாலு இடையில கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வருது. உள்ள வந்து இன்னும் ஒருத்தரும் சொன்னாங்க, வள்ளிகொண்ட பெருமாள் இருக்காரு. ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நாளடி 3 நதியும் சந்திக்கிற இடத்துலதான் பெருமாள் இருக்காரு. கீழே இந்த இடம் தோண்டி பார்த்தா தெரியும். கண்டிப்பா ஏதோ ஒரு காலத்துல இருக்கு. இல்லாட்ட சும்மா வந்தாலும் சொல்ல முடியாது, செலக்ட் பண்ணவே முடியாது. ஒரு பாறையில போய் தவம் பண்ண அமர்ந்துட்டாலே அந்த இடத்த பீடை இருந்தா கூட சரி பண்ணி தான் உட்காருவாங்க. இந்த இடத்துல வந்து அவர் உட்கார்ந்த காரணம் இருக்கு. எத்தனையும் ஞான திருஷ்டில அவங்களுக்கு வந்து தெரியும் கட்டாயம் தெரியும். அது வந்து சொல்லியிருக்காரு அந்த இடத்த 3 முக்கடலும் சேரும் இடத்துலதான் வந்து இந்த இடத்துல வருது. கட்டாயம் இவர் கீழே அந்த நிலம் அது மேலதான் பள்ளி கொண்டமா படுத்திருக்கான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப சூட்டுக்கோளோட மகிமைகள் வந்து என்னங்க? வினை தீர்க்கும், ஆட்சி புரியும், நல்லவர்களுக்கு பூமாலையாக காட்சி கொடுக்கும் சூட்டுக்கோள், கெட்டவர்களுக்கு பாம்பாக காட்சி கொடுக்கும். பார்க்க வரவனை தொட்டால கெட்ட எண்ணத்தோட வந்தா சுருக்குண்டோம், நல்ல எண்ணம் நல்ல குணத்தோட வந்தா எதுவுமே செய்யாது. அது ஆட்சி பீடம் எங்களுக்கு. அது செங்கோல் மாதிரி எங்களுக்கு. எங்கள் சூட்டுக்கோள் தான் பரிவட்டம் கட்டினாலே சூட்டுக்கோள் தான் கட்டுவோம். இப்ப இங்க சூட்டுக்கோள் இருக்கு, இங்க ஐயா அவங்க யூஸ் பண்ண சூட்டுக்கோள், ஐயா சூட்டுக்கோள் இருக்கு. அப்ப வந்து அம்மான்னு சொல்லி எங்க அம்மாச்சி ஒண்ணு என்னமே 6-7 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை கிடையாது. யார் தான் சொன்னா உனக்கு 2 முத்து இருக்கு, ராமேஸ்வரம் போய் குளிச்சு 2 முத்து சாப்பிட்டு வா, கிழக்க நின்று கடல்ல நீராடி அப்படின்னா 2 முத்து இருக்கு, ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்ல ஐயாவே சொல்றாரு. சரிம்மா போயிட்டு வந்துடுறேன். அப்படி குழந்தை வரதா அந்த எனக்கு என்ன செய்வேன், என்ன சொல்லுங்க செய்வேன், சோறு ஓடு மடத்துல பூசத்துக்கு ஒரு 100-150 ஆண்டுகளா போட்டுட்டு இருக்கான். அப்பையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய தலைமுறை அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த பாட்டி எங்க பாட்டி அம்மாச்சி என்ன பண்ணுது, நேர போய் ராமேஸ்வரத்தை குளிச்சுட்டு 5 குழந்தை வேணும்னு 5 முத்து சாப்பிட்டுரும். அது என்ன முத்து? அது கொட்டை முத்து இருக்குல்ல, விளக்கண எடுப்பாள், அந்த முத்துக்கு அந்த உயிரோட்டம் உண்டு. ஆமணக்குன்னு சொல்றது. 5 முத்து சாப்பிட்டுருது. 3 குழந்தை அடுத்தடுத்து பிறந்து இறந்துருது. அடுத்து 2 குழந்தை நின்றது. ஒரு பேர் கணேசன், 1 பேர் சுப்பிரமணியன். இன்னைக்கு கணேசன் இருக்காரு, 89 வயசு ஆச்சு, இருக்காங்க. தமிழ் பெண்ட்டு, தமிழாசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்று இன்னும் இருக்காங்க. அவர் இந்த ராமலிங்கசாமி இல்ல ஒரு பணியும் பிறந்த இடத்துல பௌர்ணமி அவர் முன்னின்று நடத்திட்டு இருக்காரு. ஐயாவோட ஆசி பெற்ற பிரபலங்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறதா வந்து கேள்விப்படுறேன். யாருங்க? விருதுநகர் மாவட்டத்துக்கு சாமி ஒரு வீட்டுக்கு கந்தசாமி நாடார் வீட்டுக்கு போயிட்டு வருவார். அப்ப போயிட்டு இருக்கும்போது சாமி பொம்பளை பிள்ளையா இருக்கு ஆம்பளை பிள்ளைன்னு கேட்கிறாரு. யார்ப்பா சொன்னா, ஒரு பைய பிறப்பேன், என் ஆதி குருநாதர் ராமலிங்கம் பேர் வை, அரசு உயர் பதவியில் அமருவேன் சொன்ன மாதிரி பிறக்கிறது. ராமலிங்கன் பேர் வச்சிருக்காங்க. போன வீடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாட்ட நிதித்துறை செயலாளர் இருந்தார் ராமலிங்கம் ஐஏஎஸ். இன்னைக்கு இருக்காங்க. அவர் சாமி சொல்லி பிறந்தார். மாரநாடுல கற்பனை சாமியில் மாசி மாசம் சிறப்பா நடக்கும். சுற்று கிராமமே பயங்கரமா நடக்கும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த முதல் மாலை கூட ராமநாதபுரத்துல இருந்து வர குறி சொல்லி அங்க இருந்து வரதா சொல்றாங்க. அபயம் போது இங்க இருந்து பயணிச்சு அவங்க வில்வண்டியில வராங்க. வில்வண்டியில வந்து இந்திராணி அம்மையாரும் உக்ராண்டி தேவரும் போறாங்க. சாமி இப்படி திரும்பி வரும்போது யாராவது ஒரு சாமியார் இருக்கம்ன்றாங்க, பார்த்துட்டு போவோம் அப்படி வராங்க. அவங்க வாரதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருந்துட்ட மாயணி சாமிகள் சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க வந்து வாரம் இந்த மடத்துக்கு தான் வராங்க. கருப்பந்த மடத்துக்கு தான் வராங்க. இங்க போயிட்டு தான் வழி, கருப்பந்த மடம் தான் மறுநாடுக்கு போற வழி. அப்ப உள்ள வரும்போது சாமி சொல்லிடுறாங்க,
என்னப்பா 56 தேசத்தை ஆள்ற நம்மளை தேடி வருதே அப்படி, சரி வரட்டும் அப்படின்னு வந்தோன்னா கும்பிட்டு விழுந்துட்டு, சாமி ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு. யாருப்பா சொன்னா? ஒரு முத்து இருக்கு, அடுத்த ஆண்டு உன் கையில குழந்தையாக தவழும். ஒரு முத்து இருக்குப்பா, அது அடுத்த ஆண்டு உன் கைகளில் குழந்தையாக தவழும். என்னுடைய ஆதி குருநாதர் ராமலிங்கம் பேர் சேர்த்து முத்துராமலிங்கம் பேர் வச்சிருங்க. அது உங்களுக்கான குழந்தை இல்லை, அது உலகமே போற்றும் பிள்ளையா மாறும்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நிகழ்வு அவர் வாழ்வு நடந்திருக்கு. சாமி சொல்லி பிறக்கிறாரு. சாமிக்கு அடுத்து திருக்கூடல் மலையில வந்த சோமாப்பாட்ட சாமி ஐக்கியமாறாரு முத்துராமலிங்க தேவர். அவர் தான் தண்ணி மேல் நடந்தது ஆன்மீக பயணத்துக்கு கொண்டு போனது சோமப்பா. அடிக்கடி வந்து சோமப்பா போய் அடிக்கடி சோமப்பா போய் பாப்பாரு. அவருக்கு சோமப்பான்னு பேர் எப்படி வந்துச்சு? போற வரவா சோம்பாவா உட்காரு, அதனால அவர் பேர் சோம்பா. ஆனா அவரோட பேர் ஜாதி யாருக்குமே தெரியாது. போன வரவுல அப்புறம் சோம்பான்னு அவர் பேர் சோம்பா சுவாமிகள். அவரு தான் முத்துராமலிங்க தேவர் உட்காரச்சு வந்து காலையில வந்து அமர்றாருண்டா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன். போ சோம்பான்னு சொன்னதுதான் முத்துராமலிங்க தேவர் போவார், இல்லாட்டா அது வரைக்கும் இருப்பார். சுவாமிகள் வந்து பழங்கானத்துக்கு பயணமா போயிருக்காரு. அப்ப அங்க உள்ள ஒரு டோபி, வசதியான டோபி, அவர் வந்து அடியார் வர்றாருன்னு சொல்லி ஒரு குடம் நிறைய பாலை கொடுத்துருக்காரு. பாலை கொடுத்த உடனே அந்த குடத்துல இருக்க பாலை வாங்கி குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு பழையபடிக்கு அந்த குடத்தை கொடுக்குறாரு, அதாவது உருண்டை செம்பு கொடுக்குறாரு. கொடுக்கையில அவர் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த செம்பு நிறைய பால் இருந்திருக்கு. அவர் இன்னைக்கு பெரிய அந்த காலத்திலேயே சாந்தி தேட்டர், சினிமா தேட்டர்லாம் கட்டி வாழ்ந்து நல்ல குடும்பத்துல வாழ்ந்து இன்னமும் அடியார் மாதிரியே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அடியார் வெள்ளை ஒயிட்டா தான் இருப்பாரு. ஆனா சாமி பக்தர் நம்மளெல்லாம் சின்ன பிள்ளைய கண்டா கூட கும்பிடுவார். அப்படி ஒரு சித்துல அவர் அருள் வாக்கு ஆசீர்வாதத்துல பேரோட இருந்திருக்காரு. அது மாதிரி சாமி வந்து இளமையிலே அஷ்டமா சித்து வந்தார் பெற்றாங்க. அது 10-12 வயசுலேயே அது அப்பாவுக்கு உணர்த்துறாரு. அவங்க அப்பா வந்து அவங்கள குலதெய்வம் வந்து பெரியாதியம்மன் பட்டமானில் இருக்கு. பூசை வச்சுட்டு போகும்போது கருப்பனந்தல் மடத்தில் போய் பறவைகள்லாம் வந்து நம்ம கம்பு விதைச்சிருக்கோம்ப்பா, மேய விடாமல் மயில் இது வேணா போய் விரட்டப்போ அப்படின்னு சொல்றாரு. இவர் செல்லப்பசாமி கோயிலில் படுத்திருக்காரு. சாமிகள் மாயாண்டி சாமி பார்த்துட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு திரும்புறாரு, படுத்துட்டு சரி பிள்ளை தூங்குறேன், மரம் மேல நின்று விரட்டிக்கிட்டு இருக்காரு. அவனை தாண்டி தானே நம்ம வந்து அவன் படுத்துருந்தானே இங்கே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பரன் மேல நிக்கிறவனை பார்த்துட்டு திரும்பி தலால ஓடுறாரு. அங்கே படுத்திருக்காரு. ஒரே நேரத்துல அப்ப அந்த 16 வயசுல 2 இடத்துல காட்சி வந்திருக்காங்க. அது சித்தர்களுடைய அஷ்டமா சித்து தான். எத்தனை உருவமும் எங்களால் எடுக்க முடியும்ன்றத தன்னுடைய தகப்பனுக்கு அப்பயே உணர்த்தப்பட்டது. பல இடங்கள்ல வந்து காட்சி பல இடத்துல. அதுக்கு முன்னாடியே சொல்றேன், இப்ப நம்மளோட பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஊருக்குள்ள ஒருத்தோட பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து பயணிக்கும் போது, பெறப்படும் போது, ஆன்மீக பயணத்துக்கு போகும்போது வேட்டியை பிடிச்சி இழுத்தது மாதிரியும், நான் போறேன் ஆன்மீகத்துக்கு வேட்டி கையோட மனைவி போன மாதிரி ஒரு வெளியேறினதான் அர்த்தம் சொல்றாங்க. அதோடதான் பயணிக்கிறாரு. அப்புறம் போது அவங்க அப்பா சொல்றாரு, நான் இறந்தா கூட வந்து என் மூஞ்சில முழிக்க கூடாதப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. சாமி அவங்க இறந்ததுக்கு வந்தாங்களா? வரல. என்ன காரணம் இப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஆனா அப்பா இறக்குறது அவருக்கு முன்கூட்டி தெரிஞ்சிருது. அதுக்கான அந்த காரியங்களுக்கு என்ன பொருள் தேவை வாங்கி வந்து கொடுத்து விட்டுறாரு. ஆனா வரல. ஆனா கிராமம் என்ன செய்யுது அது தெரியாது. கிராமம் தெரியாதுல. கிராமம் வந்து எப்படி சாமியார் வருவாரு அவன்ட்டு வெயிட் பண்றாங்க. சாமியார் வரல, தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அவர் அந்த நூறத்திட்ட கொடுத்து விட்டாங்களா, அது எல்லாமே வச்சு பண்ண. அப்புறம் குறிப்பிட்ட காலங்கள் கடந்து தன்னுடைய தாய் இறந்துறாங்க. சாமிக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சோன்னா இங்க என்ன செய்யற கிராம மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா, எக்காரத்தை கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு வச்சு சாமியார் வரல, அம்மாவுக்கு தேவையில்லப்பா, நம்ம காத்திருக்க வேணாம், சாமி எங்க எடுத்துறானோ வாங்கப்பா தூக்கிட்டு வரோம். இந்த கருப்பனந்தர் மடத்துக்கு முன்னாடிதான், இதே மடத்துக்கு முன்னாடிதான் சாமி இப்படி கிராஸ் ஆகுறேன். சாமியார் வந்துட்டான்னு சொன்னோன்னு வந்து தாய்க்கு என்னென்ன செய்யணுமோ காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆதிசங்கரரே செய்யறாரு. தாய்க்கு வந்து நிறைய அது மாதிரி இப்ப கேட்டிருப்பாங்கல்ல, அப்பாவுக்கு வரல ஏன் அம்மாவுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வேறு தாய் வேறு அப்படின்னு தாயோட கம்பேர் பண்ணக்கூடாது. நீ யாரும் தாய் வந்து குடியிருந்த கோயில், நான் மறக்க முடியாது, வைக்க முடியாது. என்ன காரியங்கள் செய்யணுமோ அனைத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, இது எப்பயுமே தண்ணி ஓடிட்டே இருக்கு. இந்த ஓட மேகால் ஓடைந்து குளிக்க முங்கினவர் தான் எந்திரிக்கல. பாத்துட்டு இருக்கா மக்கள், எங்க போய் எந்திரிச்சாரு, அது அவங்களுக்கு சர்வசாதாரணம். மறைஞ்சிட்டாரு அப்படியே. அந்த நிகழ்வும் இங்க நடந்தது. ஒரு ராஜாவுக்கு வந்து புலவு பெறப்பட்டு இருக்கு. அதை சொல்லுங்க. இப்போ கட்டிக்குள்ள மகான் வரான்னு நினைக்கிறான். அங்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் நான் போய் கம்மாயில குளிச்சுட்டு வரேன் அப்படின்னோடனே வீரர்களை, குதிரையோட வீரர்களை அனுப்பி கம்மாயில சாமி குளிக்க இறங்குற படை வீரர்கள் நிக்கிறா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க. சாமி வெளியேறல. ஆனா சாமி அங்கே போய்
அரசருக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு வந்த வேலையை. அப்புறம் தான் அங்கிருந்து அனுப்பி இங்க சாமிங்க வந்துட்டாப்பா நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடும். அதுனா அவர் நினைவா வந்து ஒரு பூப்பல்லக்கு செஞ்சு கொடுத்தது அங்கிருந்து அது ஞாபகமா. அந்த ராஜாவுக்கு ஏதோ வியாதி வந்து இருந்த ஐயா அவங்க அது வந்து சரி புலவன்ற முதுகுல இப்படி கட்டி மாதிரி கேன்சர் மாதிரி அது மகான்கள் ஈஸியா பண்ணிடுவாங்க. அதை சாமி அவருக்கு சரி பண்ணார், சரியாயிருச்சு. ஆமா, அது ராமநாதபுரத்துல பண்ணது. அது மாதிரி இதுக்கு போறாரு நாட்டரசங்கோட்டை. அப்ப போன உடனே ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்துட்டு இருப்பான் நடராஜன் செட்டியார்ன்ட்டு இன்னொரு. இப்போ போயிட்டு வரும்படி பாக்குறா வைக்கிறா இளவட்டமா வந்துகிட்டு இருக்கும். என்னங்கடா கோமணத்தோட தர்றேன் அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிடுறேன். நான் போங்கடா உங்க வீட்டுக்கு இனிமே வரலன்னு சொல்லி உள்ள இருந்த கிணத்துல குதிச்சிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள கிணத்துல குதிச்சிடறாரு. மீ ஊரா பாக்குறாங்க, சாமி தெரியல. திருப்பி மீன் வந்து படியில இருந்து எந்திரிச்சு வராரு. ஊரா கும்பிட்டு விழுந்து சாமியை மன்னிச்சிருங்க சாமி, ஐயோ மகான் பெரியவளா இருக்காளே அப்படின்ட்டு. என்ன சாமி அப்படின்னா ஒண்ணும் இல்லடா, இது பூரா கல்வி சாலை ஆகும்டானா, அது பூரா இப்பதான் பள்ளிக்கூடமா இருக்கு. சாமி எந்த இடம் போய் வந்தாலும் அது பள்ளிக்கூடமா சிறப்பு வாய்ந்த மடம். சாமி எங்கெங்க போனாலும் அங்கே பூரா வந்து கருப்பணந்த மடத்தை வந்து ஞான பீடமாக தான் கருதிருக்காங்க. யார் ஒருவன் அந்த இளப்ப கோனார் கையில காசி ராமேஸ்வரர் காமிச்ச போது ஒண்ணு சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த இடத்த வந்து மிதிக்கிறாங்களோ அன்று காசியும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்த புண்ணியம் சேர்ந்து கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு அந்த அமைப்பு இருக்குது, உங்களுக்கு உண்டு. சிறப்பா இந்த சிறப்பு காசி ராமேஸ்வரத்துல இருந்து இன்றைக்கும் காவி கட்டக்கூடிய சாதுக்கள் பயணிக்கக்கூடியதற்கு இலவசமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது கட்டிக்குளம் மகாசித்தர் மாயாண்டி சாமி. அது என்ன நிகழ்வு, அந்த மதுரையில இருந்து மானாமதுரைக்கு பயணிக்கும் போதுதான் வந்து ஒவ்வொரு இடமா டிக்கெட் சோதகர் வரும்போது தான் பென்சில்கிட்ட தட்டுறான் தலைவர் சாமி தலையில டிக்கெட்டு. அப்ப பக்கத்துல இருக்க பையனுக்கும் அவரால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, அவர் நீங்க டச் பண்ண வேணாம் விடுங்க. என்னென்ன ஒரு நாகரிகமே இல்லாம இப்படி வந்துட்டு நீங்க யார் சொல்றீங்க ட்ரெயின் நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்திடா. அது நடந்த இடம் சார் சொன்ன முத்தனேந்தல் கிராமம் தான். முத்தனேந்தல் தான், முத்தனேந்தெல்லாம் இறக்குறாங்க. இப்ப இறங்கினோடனே எல்லாரும் வந்து பயணிகள் கதறாங்க, அவர் எந்த தொந்தரவுல சாமினால நீண்டு இல்லை அப்படின்னா என்ன அப்பு நான் இறங்கணுமான்னு சொல்லி சாமி இறந்து போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் தவத்தில் உக்காண்டாரு. அந்த லோக்கல் வந்து வண்டியை கொடியை செய்கிறான், கொடியை காமிச்சோன்னா வண்டி மூவ் ஆகலை. அப்புறம் மானாமதுரை அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வர சொல்லி மெக்கானிக் பார்த்தா வண்டியில் எந்த ரிப்பேர் இல்லை, கொடி அம்சம் போல. திரும்பி மதுரையிலேருந்து இன்ஜினியர் வந்து பார்த்தாலும் ஒன்றும் ஆகலை. அப்போ அந்த சாதுக்கு அந்த சாமிக்கு நாங்கள் டிக்கெட் தரோம் பயணிகள் சொல்லி அவரை ஏற்றுங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்னா சரி ஏற்றிடுறாங்க. ஏற்றினோன்னா வண்டி என்ன அப்போ ட்ரெயின் போகணுமான்னு சாமி கேட்குறாங்க. அவன் வண்டி மூவ் ஆயிடுது. மூவ் ஆகும்போது சாமியை வரவேற்க மானாமதில் நிற்கிறாங்க. இப்போ நிற்கும் போது அந்த டிடிஆர் இறங்குறான், மனிதனுக்கு இவ்வளோ ஒரு சக்தி உண்டா அப்படின்னு வணங்கி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். என்னுடைய ஞாபகார்த்தமா காசி டு ராமேஸ்வரம் காவி கட்டின சாமியார்களுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கக்கூடாது செம்புப்பட்ட எழுதி வாங்கிறார். அந்த வெள்ளைக்காரன் பேர் விட்டு அவருடைய ஞாபகமாக ஒரு வெள்ளி கூட சாமிக்கு வாங்கி கொடுத்து அது ஆனந்தவல்லி கோயில் இருக்கிற ஒரு தகவல். இதுதான் நிகழ்வு. அந்த நிகழ்வு எடுத்து மாயாண்டி சார் எங்களை எல்லாம் அழைத்து பேட்டி கண்ட யூடியூப் சேனல் ராம்கி அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் மாயாண்டி சாமிகள் மட ஆலயம் கருப்பந்த மடத்துடைய ட்ரஸ்டி சார்பாகவும் எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவிப்பதுடன் இன்று நீங்கள் வருகிற இந்த நாளும் ஒரு வெற்றி நாளும் நல்ல நாள். இன்னைக்கு வந்து விநாயகரை எடுத்து பாலாலய மன்றம் சங்கடகதை சருவத்தி வேற சாமியினுடைய அவதரித்த நட்சத்திரம் பூராடம் வேற இந்த நிகழ்வு அன்னைக்கு வந்திருக்கேன். மென்மேலும் நீங்கள் வளர எங்களுடைய மகான் வாழ்த்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கட்டிக்குளம் சுட்டுக்குளம் மாயாண்டி சுவாமிகள் வந்து அவதரித்த இந்த புண்ணிய ஸ்தலத்துல முதல்ல வந்து ஜீவம் ஒடுக்கமான இந்த புண்ணிய திருத்தலத்துல நீங்களும் உங்க குடும்பத்தோட வந்து ஐயாவோட ஆசியை வந்து அருளை வந்து பெற்றுப்போங்க. எல்லா வளமும் நலமும் பெற்று ஓங்கி பெருவாழ்வும் வந்து வாழ்வீங்க. ஐயாவோட அந்த திருத்தலத்துல ஆலய திருப்பணி வந்து நடந்துட்டு இருக்கு. உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து தரேன், அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ஐயா உங்களை தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யுங்க. அந்த ஐயா சூட்டுக்குளம் மாயாண்டி சுவாமிகளோட அனைத்து அருளையும் பெற்று எல்லாரும் வந்து பெருவாழ்வு வாழ்வீங்க. நன்றி மக்களே.